இந்த வாரம் சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மனோஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து தரல, அந்த பார்க் ஃப்ரெண்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிச்சைக்கார பெக்கர் மாதிரி நீ வேஷம் போட்டு இது பண்ணினா அவனுக்கு கண்டிப்பாக காசு வந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தராரு. உடனே அவரும் மனோஜும் வந்து பெக்கர் மாதிரி வேஷமெல்லாம் போட்டுட்டு போய் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து மீனா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது அவர் வந்து பார்த்துறாங்க. ஆனாலும் அடையாளம் தெரியாமல் தான் இருக்காரு. வேஷம் போட்டுருக்குன்னா கொஞ்சம் முகம் வந்து அந்தளவுக்கு அடையாளம் தெரியல. இருந்தாலும் மீனா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே வந்து முத்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை வந்து சீக்கிரம் வாங்கன்ட்டு. உடனே முத்து வராங்க. முத்து வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து யாரையும் பிச்சைக்காரனை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு போட்டு திட்டுறாங்க முத்துவை. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு, பிச்சைக்காரனா நீங்களே பாருங்கள், ரொம்ப வருத்தப்படுவீங்க, எதுவும் பேசிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மனோஜ் வந்து அந்த முகத்துலேருந்து துண்டு எடுக்கிறாரு. பார்த்தா அது வந்து மனோஜ்னு பார்க்குறாங்க. அந்த பெக்கர் யாருன்னா அந்த மனோஜ். உடனே விஜயாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. இந்த விஷயம் வந்து அப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி வந்தோடனையும் பிச்சைக்காரர் இந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே ரூம்குள்ளே போய் மனோஜ் போய் ரொம்ப திட்டுறாங்க. எப்படி கிண்டல் பண்ணுறாங்க பார்த்து, இல்லை எனக்கு ரொம்ப நீ வந்து அவமானத்தை தேடி கொடுத்த அப்படின்னு மனோஜை போட்டு கண்டபடி திட்டுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வாரம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.